ஏங்க இந்த மாதிரி இருக்கிறீங்கன்னா பயமா இருக்குது. என்ன காரணம் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மாதிரியான பல ரோடு வாழ்க்கையில பலவிதமான பயங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெரியமானவரே, ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலை இந்த ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த பயத்திலிருந்து, இந்த பிசாசின் கிரியிலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை ஆண்டவர் நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார் என்று சொல்லி இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இனி நீ பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா, நீ பயமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும்னா இடத்துல வா. உன்னுடைய பயத்தெல்லாம் நீக்கி உனக்கு சமாதானத்தை கொடுக்க நான் வல்லமுள்ள தேவனாக. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறான். பயப்படுகிற சூழ்நிலை வந்தால் நாம் என்ன சொல்ல வேண்டாம், சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிற கடவுள் பெரியவர், இயேசு என்னோடு கூட இருக்கிறார், நீ என்னை பயப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நீங்க ஒரு வார்த்தையை சொல்லுங்க. இயேசுவின் நாமத்திலே நீ போ என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் அந்த பயத்தின் ஆவியை நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போடுவார். நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற சொல்கிற அந்த விசுவாசத்தை யாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லி பார்க்கலாம். ஆமென். பயமான பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நீங்க சொல்லி பாருங்க. அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க தேவனா இருக்கிறார். பெரியமானவரே, ஆண்டவர் சொல்கிறார், நீ தண்ணீரை கடக்க வேண்டி வந்தாலும் அது உன்னை பாதிக்காது. நீ ஆறுகளை கடக்க வேண்டி வந்தாலும் அது உண்மையில் பொருளாது. நீ அக்கினை கடந்தாலும் அதை உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இருளான நாட்கள் வந்தாலும், கொள்ளை நோய் வந்தாலும், பூமி அதிர்ச்சிகள் வந்தாலும், பஞ்சம் வந்தாலும், கடைசி கால ஆபத்துகள் வந்தாலும் ஒன்றும் உங்களுடைய வாழ்க்கையை அணுகாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அதற்கு நடுவாக நீங்கள் நடந்து போவீர்கள், அதை தாண்டி போவீர்கள். அது ஒன்றும் உங்களை முடக்கி விடாது, அது ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்ன சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை உயிரோடு மீட்ட தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரவேல் மக்களை அந்த கடலுக்குள்ளாய் நடந்து சென்ற வாய்க்க பண்ணின கடலை இரண்டாக பிளந்த அந்த தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அக்னி ஜுவாலிலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை கொண்டு போய் போட்ட பொழுது அந்த அக்னியிலிருந்து மீட்டெடுத்த தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அக்னி உங்கள் பேர் பற்றாது, அக்னி உங்கள் பேர் பற்றாது. பிரியமானவர்களே, கண்மலையில் இருந்து இஸ்ரவேல் மக்கள் தாகத்துக்காக தண்ணீர் கேட்ட பொழுது கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்த தேவன் நான் உங்களோடு இருக்கிறேன். இஸ்ரவேலுடைய தாகத்தை தீர்த்த தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். பிரியமானவர்களே, மரித்தோரை உயிரோடு எழுப்பின சர்வ வல்லமுள்ள தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சிலுவிலே மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பின அந்த தேவன் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார். வானத்தையும் பூமியும் சகல அதிகாரமுடைய தேவனாகி கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இத்தனை வல்லமுள்ள தேவன், இத்தனை மகத்துவம் உள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் பயந்து, ஏன் நடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பிசாசு நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வாழ்ந்தவன் சொன்னா ஆண்டவர் எல்லா பயத்திலிருந்து மீட்டு எடுப்பதற்கு ஆண்டவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என் மகனே, என் மகனே, பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிற தேவன்
சர்வ வல்லமையுள்ள தேவன். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே எதை குறித்து நீங்கள் நானும் பயப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். உன்னோடு கூட இருக்கிற நான் அந்த சராசரங்களை கீழ்ப்படுத்தி உருவாக்கின தேவன், ஆகவே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு நடந்த சம்பவத்தை குறித்து நான் ஒரு புத்தகத்திலே வாசித்தேன். ஒரு மலைப்பகுதியான ஒரு ரோடு, ஒரு இருட்டான நேரம், ஒரு பஸ் அந்த மலைப்பாலத்திலே வளைந்து 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 சென்று கொண்டிருக்கின்றன. கொஞ்சம் மிஸ் ஆனா அந்த பஸ் பள்ளத்துல தான் போய் விழணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த பஸ் இருக்கிற எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். எப்படி போய் நம்ம அந்த ஊருக்கு சேர போகிறோம்னு சொல்லி அவங்களுடைய கடனை எல்லாரும் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனா ஒரு சிறிய பெண்ணு, ஒரு 5-6 வயசு இருக்கிற ஒரு பெண்ணு, ஒரு பெண் குழந்தை முன்னாடி சீட்ல உட்கார்ந்து சந்தோஷமாய் பாடி சந்தோஷமாய் சிரித்து கொண்டு பயணம் செய்து கொண்டிருந்தது. நல்லா கவனிங்க. அப்போ ஒரு பெரியவர் கேட்டாரு, ஏமா நாங்கெல்லாம் பயந்துட்டு இருக்கோமே, நீ மட்டும் எப்படி சந்தோஷமா பாட்டு பாடி, நீ மட்டும் எப்படி மகிழ்ச்சியாய் இந்த பேருந்துல பயணம் செய்து கொள்கிற, எப்படின்னு சொல்லி கேட்டார். பாப்பா சொல்லிச்சான், இந்த பஸ் ஓட்டுறதே எங்க அப்பா தான், அதனால எனக்கு எந்த பயமும் இல்லை. எங்க அப்பா நம்மள பத்திரமா கொண்டு போய் நம்முடைய ஊர்ல சேர்த்துடுவாரு. உடைய வாழ்க்கை பயணத்திலும் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலும் ஆண்டவர் தான் நம்முடைய துணையாக இருந்து அந்த வருடத்துல தெரியுமானது. நீங்க எதை குறித்தும் கவலைப்படாது இருக்க, எதை குறித்தும் கலங்காது இருக்க, எந்த சூழ்நிலை குறித்தும் நீங்க முட்டப்படாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஒரு பயங்கரமான சூழ்நிலையில நம் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறோம். எது நடக்கும், எது நடக்க போகுது, எது நடந்து விடுமோ என்று சொல்லி தெரியாத ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கை ஓட்டத்தை நடத்தி கொண்டிருப்பவர் நான், நீ பயப்படாதே என்று சொல்கிறார். உன் வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருப்பது நீங்கள் அல்ல, நான். என் தோல் மீது உண்மை சுமந்து கொண்டு போகிறேன், என் கரத்தினாலே உன்னை பலப்படுத்தி வருகிறேன், நீ எதற்கும் பயப்படாது என்று சொல்லி ஆண்டவருக்கு நான் இதை வாக்கு கொடுத்தேன். என் வாழ்க்கையை வழிநடத்தி கொண்டிருப்பவர் என் இயேசு சர்வ வல்லமுள்ளவர், நான் ஏன் பயப்பட வேண்டும் என்று சொல்லி சாத்தானே, உன்னை காட்டிலும் என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர், நீ பயப்படாதே மகனே மகனே என்று சொன்னார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே எதை குறித்தும் பயப்படக்கூடாது. மனுஷனை குறித்து பயம், யாருன்னா நமக்கு எதிரா நம்முடைய வீட்டுக்கு பிரச்சனை வந்துட்டா நம்ம ஒரே பயப்படுறோம். நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம அதிகாரியை பார்த்தோம்னா ஒரே பயம். வியாபாரம் செய்யறதுல, ஊழியர் செய்யறதுல நமக்கு விரோதமாய் வருகிறத பார்த்தா ஒரே பயம். அப்போ நீதிமொழிகள் 29:25, 1 சாமுவேல் 15:24 என்ன சொன்னா, மனுஷனை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் பிரியமானவர்களே. எனவே எந்த மனுஷனை குறித்து நீங்க பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அதே போல ஊழியத்தை குறித்துதான பயம், அது பாத்தீங்கன்னா ஏசாயா 41:8-14 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, எந்த மனுஷனை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம், உன்னை பயப்படுத்துவதை காணாமல் போவார்கள், உன்னோடு வழக்காடுகள் ஒன்றுமே இல்லாமல் போவார்கள். அதற்கு விரோதமாக எழுந்து வருகிற சத்துருக்களை ஆண்டவர் முறியடிப்பார் தெரியுமானவர்களே. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத செய்வோம். நீங்களும் நானும் எந்த விதத்திலும் பயப்படக்கூடாது. சீசர்கள் என்ன பண்ணாங்கன்னா, எதிர்காலத்தை குறித்து பயந்தார்கள். 12 சீசர்கள் 11 சீசர்கள் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு, அவ்வளவுதான். அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, ஆண்டவர் ஒரு அரசாட்சியை நடத்துவார், அதில் நம்ம எல்லாம் கூட இருந்து பயணிக்கலாம், ஒரு பெரிய அதிகாரியா இருக்கிறார் சொல்லி சீசன் ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சிலுவையில் மறித்த பின்பு சீசன் ஒரே பயப்பட்டாங்க. 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் சொன்ன அதன் கூட விசுவாசிக்கிற சீசர்கள். ஆனா மரியாதை மாத்திரம் அதிகால வேளையில தலையிடத்துல போய் ஆண்டோடைய பிரசனத்தை முதல் கண்டது மரியா.
அதை பார்த்து விட்டு சீஷர்கிட்ட வந்து சொன்னாங்க. சீஷர்கள் அப்போ கூட நம்மள ஒரு பெரிய வீட்டுல போயிட்டு நம்ம மீன் பிடிக்கிற தொழிலை கூட நம்ம விட்டுட்டு வந்தோமே, நம்முடைய எதிர்காலம் என்ன ஆகும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேலையில அவள் மத்தியில வந்து உங்களுக்கு சமாதானம் பயப்படாது என்று சொன்னாங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை, போராட்டம், வேலை இல்லாத சூழ்நிலை, வருமானம் இல்லை, எதை குறித்து நீங்க பயந்தாலும் ஆண்டவர் நம்முடைய நடுவில் வந்து பயப்படாதீங்க, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதே போல ஆண்டவர் என்ன சொன்னா, உங்க உடையை கொடுக்கும். அநேகருக்கு என்னன்னா, நமக்கு நல்ல ட்ரெஸ் இல்லையே, உணவு இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22 32 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, காகத்தை பாருங்க, காட்டு புஷ்பத்தை பாருங்க, புல்லுகளை பாருங்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதற்கெல்லாம் போஷிக்கிற நான் உங்களை போஷிக்காமல் விட வேணும், உங்களுடைய தேவைகளை சந்திக்காமல் விட வேணும் என்று சொல்லி ஆண்டவர் நேரத்திலே உங்களை பார்த்து சொல்கிறார். எதிர்காலம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது என்று விசுவாசத்தோடு நாம் வாழ வேண்டும். பெண் பிள்ளைகள் குறித்து எதிர்காலத்தை நாம் குறித்து யோசிக்கிறோம். ஆண் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாம் பெற்றோர்களாக நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். உன் விசுவாசத்தை ஆண்டவர் மேல வைத்துவிடு. இயேசுவை நம்பி வாழ வேண்டும். உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைத்துவிடு. அவரை நாவற்றையும் மாற்றிக் கொள்வான். உன்னுடைய பெண் பிள்ளை குறித்து கவலைப்படுறியா? உன் ஆண் பிள்ளை குறித்து கவலைப்படுறியா? அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கவலைப்படுறியா? அவனுடைய காரியங்களை நாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்தினான். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்ற அது வல்லமுள்ள இருந்தார். சீஷர்கள் மரண பயத்தில் இருந்தார்கள். அவர்தான் ஏசாமியை கொண்டுட்டாங்க, அடுத்தது நம்மளை தான் என்ன பண்ண போறாங்க, நாளை கொண்டு போறான்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருந்தாங்க. ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக மாற்றினவர். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 54 57 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, எனவே மரணத்தை குறித்து பயம் நமக்கு இருக்கவே கூடாது. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். மார்க் என்ற சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 41 வரைக்கும் நீங்க வாசிக்க போனா, கடலிலே சீஷர்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போ ஏசாமி அந்த படகுல தான் இருக்கிறாரு. அந்த படகுல கீழே இயேசு நல்லா நிற்பதை பண்ணி கொண்டிருக்கிறார். சீஷர்கள் எல்லாரும் அந்த படகுல சென்று கொண்டிருக்காங்க. திடீரென்று ஒரு பெரிய காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அவர்தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு சொல்லி சீஷர்கள் எல்லாம் பயந்தாங்க. அப்போ ஏசாமி போயிட்டு கூப்பிட்டாங்க, ஆண்டவரே நாங்க சாக போகிறோம் சொல்லி பயந்தார்கள். அப்பதான் ஆண்டவர் எழுந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், அது அமைதியாயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், ஆபத்து வரும், ஆனால் அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார். பிரியமானவரே, மரண பயம் வரும், அதிலிருந்து ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவேளை இந்த போட்ல ஆண்டவர் கூட தான் இருந்தாரு, ஆனாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது. ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டோட அந்த பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, ஆபத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை மீட்டெடுத்தார். தெரியுமானது, ஒருவேளை நம்ம ஆண்டவர் நம்மோடு இருந்தார், பிரச்சனை வராதுன்னு நீங்களும் நாங்க சொல்ல முடியாது. பிரச்சனை வரும், அதிலிருந்து நம்ம மீட்க வல்லமுள்ள தேவனா இருக்கார். இரண்டாவது ஒரு சம்பவம் மத்திய 14ஆம் அதிகாரம் 22 31 வரைக்கும் வாசிங்கன்னா, ஏசாமி என்ன சொன்னாருன்னா, சீசன்ல பார்த்து நீங்க படகுல போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மலையில போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இவங்க படகுல போயிட்டு இருந்தாங்க, ராஜாமா வந்துருச்சு. அப்போ கடல்ல காற்று அதிகமாயிடுச்சு, கடல் கொந்தளிப்பு அதிகமாயிடுச்சு. அவ்வளவுதான், நம்முடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. 4ஆம் ஜாமத்திலே ஆண்டவர் கடல் மீது நடந்து வந்தார். அதை பார்த்தோன்னே சீசர்லாம் பயந்து கலங்கிட்டாங்க. யாரோ வரா, யாரோ ஒரு பிசாசு வருதுன்னு சொல்லி பயந்து நாங்கள் கலங்கினார்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுது. அப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நான் தான், பயப்படாதீங்க என்று சொல்லி ஆண்டவர் அந்த படகுல ஏறி காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினார், அவங்களை மீட்டெடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம்.
அப்பொழுது இன்னொரு சம்பவம் நடக்குது. ஏசாமி கடல் மேல நடந்து வருவதை பார்த்து பேதுரு என்ன சொன்னான், ஆண்டவரே நானும் கடல் மேல நடக்கணும், உங்ககிட்ட வரணும், அதுக்கு ஒரு வாக்குத்தத்த உத்தரவு கொடுங்க வா என்று சொன்னான். அப்போ பேதுரு கடல் மேல நடந்து போனான். ஆனா கடல்ல இருக்கிற சூழ்நிலைகளை, கடல் அலையை பார்த்து பயந்து உள்ளே போயிட்டான். அப்ப சூழ்நிலையை பார்க்கும்போது நாம் அமர்ந்து போடுவோம். தைரியமாக ஆண்டவரை நோக்கி நீங்க பார்த்தீங்கன்னா அதை மேற்கொள்ளும்படியான பலத்தை கொடுப்பார். ஆண்டவர் கையை பிடித்து, அப்ப விசுவாசியே ஏன் பயந்தா என்று சொல்லி அந்த பேதுருவை தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கிறோம். எனவே சூழ்நிலையை குறித்து நாம் பயப்படுவதாக இருக்கக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு நீங்களும் நானும் வாழும்போது ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறவராக அந்த நம்ம இருக்கிறார். 32வது வசனத்துல இயேசு படவில் ஏறி காற்றையும் கடலையும் அதிர்ச்சிக்க போது அது அமர்ந்து நாட்டு சீஷர்கள் பயந்தார் என்று சொல்லி வேதத்தை பார்க்கிறோம். முதல் படகுல ஆண்டவர் இருந்தார், 2வது படகுல ஆண்டவர் இல்லை. ரெண்டுக்கும் வேறுபாடு இருந்தான். முதல் படகுல ஆண்டவர் இருந்தார், அப்பயும் பிரச்சனை போராட்டங்கள் வந்துச்சு. 2வது படகுல ஆண்டவர் இல்லை, அப்பயும் பிரச்சனை போராட்டம் வந்துச்சு. இந்த ரெண்டுத்துல இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். பிரச்சனை போராட்டம் வந்தா அதுல விடுதலை ஆக்குவார். ஆண்டவர் நம்ம எதிரே நிற்பார். பிரச்சனை போராட்டம் இருந்தா அதுல இருந்து விடுதலை ஆக்குவார். எனவே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். எல்லா பிரச்சனை போராட்டத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம், உன்னை சிருஷ்டித்தோடும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கியமாக கர்த்தர் நான் சொல்லுகிறேன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவன், நான் உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன், பயப்படாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளாது, நீ அக்கினியில் நடக்கும் போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் 5ல பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தெரியுமாங்க, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே அநேக பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார். அதிலிருந்து விடுதலையாக்க, அந்த பயத்திலிருந்து விடுதலையாக்க, அந்த நோயிலிருந்து விடுதலையாக்க, அந்த பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலையாக்க ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்தோ கலங்க வேண்டாம், எதை குறித்தோ நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, பயப்படாது சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். தெரியுமாவே, ஆண்டவர் ஒரு காரியத்தை மாற்றம் தான் சொல்கிறார். நீ உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவ காரியத்திலிருந்து, பாவ பழக்கத்திலிருந்து நீ விடுதலையாய், நீ என்னிடமாய் வா, நான் உன்னை விடுதலையாக்குவேன். பாவத்தை விட்டு நீ வெளியே வா. பாவத்தில் இருந்து கொண்டே ஆண்டவரே என்னை காப்பாற்றுவேன், என்னை விடுதலையாக்குன்னு சொன்னார். ஆண்டவர் காப்பாற்ற மாட்டார். அந்த பாவமான காரியத்திலிருந்து நீ வெளியே வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனையும், போராட்டத்திலிருந்து, பயத்திலிருந்து, வியாதியிலிருந்து, கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்க வல்லமுள்ள தேவனாக உங்களுடைய பாவத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாய் நீ மாறும்போது ஆண்டவருடைய பெரிய ஜாதியாக மாற்றுவார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கொள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் இப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கான். ஆனா ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னான், உன் பாவத்திலிருந்து நீ விடுதலையா, உன் பாவத்தை விட்டு நீ வெளியே வா, நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு விடுதலை கொடுத்து, உனக்கு சுகத்தை கொடுத்து, உனக்கு சமாதானத்தை கொடுத்து, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குப்படுகிறார். எல்லா கண்களும் மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வளர்க்கிற நல்ல தகப்பனே,
இந்த அருமையான இந்த பரிசுத்தமான இந்த கால வேலைக்காய் ஜெபிக்கிறோம். நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லி இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின இந்த வார்த்தைகளுக்காக நமக்கு சொல்கிறோம். என்னுடைய குறிச்சவர்களை கூட அநேகர் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பயம் எனக்கு தெரியாது சாமி. வியாதியின் பயத்துல, மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தை குறித்து பயம், சூழ்நிலையை குறித்து பயம், அநேகர் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயம், நான் குடும்பத்தை எப்படி வழிநடத்தப்படுவேன் என்று குறித்து பயம். ஏன் என்னுடைய சரீரத்தில் பலவன் இருக்குது, ஒருவேளை ஒரு பிசாசின் கிரியா இருக்குமா, இல்ல வேற என்ன பிரச்சனையா இருக்குமா என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய காயப்பட்ட குணமாக்க வல்லமை தரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணப்படுத்தி விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கும்படி அச்சரிக்கிறோம் சாமி. ஆகவே பிரச்சனை போராடுகிற பிள்ளைகள் உங்களுடைய பாவ காரியத்திலிருந்து நீங்க வெளியே வந்து பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அதிசயத்தை செய்து ஆண்டவர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். நீ பயப்படாது, நீ கலங்காது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தொடர்ந்து உடைய பிரசன்னம், தொடர்ந்து உடைய மகிமை குறிப்பிட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கொடுக்க பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அதுக்கு விடுதலை கொடுக்க முடியாது, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை விடுதலை கொடுக்க முடியாது. அர்ப்பணிக்கிறேன், ஏற்று வருடத்து முடியாது சொல்லிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்தணும். இயேசு முற்றிலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பொதுவான விசுவாச பிரமாணத்தை எல்லாரும் சேர்ந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் அழைத்த சர்வவல்லமையுள்ள மூன்றாம் நாள் மருத்துவர்கள் எழுதியிருக்கிறார். மதுரை பாடல் வீட்டிருக்கிறார். மருத்துவ வருவார். விசுவாசிக்கிறேன், பொதுவாக பஸ்தாவையும் பஸ்தவானங்களை அழைத்துவோம், பாவம் மணி கையில் உயிர்த்தையும் நித்திய ஜீவனம் கொண்டு விசுவாசிக்கிறேன். ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு நாம் கீர்த்தனை புத்தகத்திலே 224வது பாடல், தாசரே என் தாரணியின் அன்பாய் இயேசுக்கு சொந்தமாக உள்ள பாடலை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கை அர்ப்பணிப்போம். அருமையான சகோதரி சுதர்சினி அவர்கள் முன்பாக வந்து காணிக்கை எடுப்பார்கள். It's
Everything